அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் 2025. இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். மேலும் பதிவை முழுமையா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க. இப்போது காலச்சக்கரத்துக்கு 10வது ராசியா வரக்கூடியது மகரம். மகர ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். முதலாவதாக பிளானட்டரி பொசிஷன்லாம் இந்த மாதத்துல எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா அனலைஸ் பண்ணலாம். நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ராகுடைய சஞ்சாரம், குரு பார்வையில் இருக்கிற ராகு, அது ஓரளவுக்கு சுபத்துவ நிலையில இருக்கு. அடுத்து நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி வக்ர நிலையில டிராவல் பண்றாரு. சனி வக்ரம் ஆகுறது அவ்வளவா சிறப்பு இல்ல. அது 3ஆம் இடத்துல சனி வக்ரம் அவ்வளவாக சிறப்பு கிடையாது. அடுத்து நம்முடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இணைவு. பொதுவா குரு சுக்கிரன் இணைவே ஒரு மாதிரியான போராட்ட அமைப்பு தான். ஏன்னா அசுரகுரு தேவகுரு இணையும் போது அங்க கிரக யுத்தம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படும். அதன் வகையில குரு நமக்கு 6ல இருக்கிறது யோகம். அதாவது 3-12 நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறது விபரீத ராஜயோக அமைப்பை ஏற்படுத்தும். ஆனா சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளவா சிறப்பு இல்ல. 5-10 ஒரு யோக கிரகம் நம்முடைய ராசிக்கு 5ல இருக்கிறது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கிறது கிடையாது. அதையும் குரு சுக்கிரன் இணைவு ஒரு போராட்ட அமைப்பை காமிக்குது. அது ஓரளவுக்கு டிம்மா தான் இருக்கு. அடுத்து நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் புதன் கன்ஜெக்ஷன். இது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா அஷ்டமாதிபதி சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளவா சிறப்பு கிடையாது. ஆனா புதனோட இணைந்த நிலையில இருக்கிறதுனால புதனாதித்ய யோகமா அது வேலை செய்யும். அது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு யோகமான அமைப்பை ஏற்படுத்தும். அடுத்ததாக அஷ்டமஸ்தானத்துல கேதுவுடைய சஞ்சாரம், இது அவ்வளவா சிறப்பு கிடையாது. அடுத்து பாகியத்துல செவ்வாயுடைய சஞ்சாரம். செவ்வாய் பார்த்தோம்னா நமக்கு 4-11 ஒரு கிரகம். அது பாகியத்துல இருக்கிறது யோகம் தான். திரிகோண ஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறது நமக்கு ஒரு சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்து டிரான்சிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வக்ரத்தில் இருக்கிற புதன் பகவான் கரெக்டா 11ஆம் தேதி இந்த மாதத்துல வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு. அடுத்த சூரியன் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 16ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி ஆட்சி ஆகிறாரு. அஷ்டமாதிபதி அஷ்டமத்திலேயே, அதுவும் கேதுவோட இணைந்த நிலையில. இது அவ்வளவா சிறப்பு இல்ல. மே 16ஆம் தேதிக்கு மேல அதீதமான கவனம் தேவை. அடுத்தது நம்மளுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற புதன் பகவான் 30ஆம் தேதி கரெக்டா டிரான்ஸ்ட் ஆகி சூரியனோட இணைஞ்சிருவாரு. அஷ்டமஸ்தானத்துல இணைஞ்சிருவாரு. 6 ஒரு கிரகம் அஷ்டமத்துல இணைகிறது பார்த்தோம்னா திடீர் விபரீத ராஜயோக அமைப்பை ஏற்படுத்தும். அடுத்தது சுக்கிரன் கரெக்டா 20ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. சுக்கிரன் நமக்கு 7ல இருக்கிறது யோகம் தான். இதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை டீடைலா கிளியரா பார்க்கலாம். முதலாவதா நம்முடைய ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்துல வக்ரம். இது அவ்வளவா அட்வைசபிள் இல்லைன்னு ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். சனி 3ல வக்ரம் ஆகும்போது தைரிய குறைவை கொடுத்துரும். ஒரு அடையாளம் புரியாத பய உணர்வை கொடுத்துரும். உடல் ஆரோக்கியம், நம்மளை பற்றிய சிந்தனை, இதுல அதிகமான யோசனையை கொடுத்துரும். ஏதோ ரொம்ப தனிமையா இருக்கிற மாதிரியான ஒரு லோன்லி ஃபீல்னஸ் கொடுத்துரும். அலோனா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல்னஸ் கொடுத்துரும். அது 3ல இருக்கிற சனி பகவான் வக்ரம் ஆகும்போது இந்த மாதிரியான மனநிலையை கிரியேட் பண்றாரு. எல்லாத்துலயும் கோப உணர்வு வரும். யாரு மேலேயும் ஒரு நல்ல அபிப்பிராயம் வராது. எல்லார் மேலயும் கோபம் வரும். மைண்ட் ஏதோ ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதே மாதிரி உடல் சோர்வு அப்படிங்கிறது இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது 3ல இருக்கிற சனி பகவான் டிஃபால்ட்டா கொடுத்துருவாரு. சனி வக்ரம் ஆகிறது, அதுவும் 3ல இருந்து வக்ரம் ஆகிறது அட்வைசபிள் இல்ல. குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகமான கவலை உணர்வு வந்துடும். ஒரு விஷயத்தை பண்ணிட்டு பிறகு அதுக்காக வருத்தம் அடைகிறது. அவசரப்பட்டு இந்த விஷயத்துல இறங்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரியான யோசனையை கொடுக்கிறது. அதெல்லாம் 3ல சனி வக்ரம் ஆகும்போது டிஃபால்ட்டா கொடுத்துரும். அதனால அவசர முடிவுகள், குடும்பம் சார்ந்த விஷயங்களை எடுக்கக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை வெளியிடக்கூடாது. பேச்சு வார்த்தைகள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். குடும்ப உறுப்பினர்களோட பேசும்போது கொஞ்சம் அரவணைப்பா பேசுறது ரொம்ப நல்லது. யாரையும் எடுத்தறிந்து பேசக்கூடாது. சோ அதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த நேரத்துல வார்த்தைகள் நம்மள அறியாமலே அப்படி கொட்டிடுவோம். பிறகு அதற்காக வருத்தம் அடைகிற அமைப்புக்கு எடுத்துட்டு போகும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அடுத்தது சுக்கிரன் குரு நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல கன்ஜெக்ஷன்ல இருப்பாங்க. குரு 6ல இருக்கிறது ஒரு வகையில சிறப்பு தான். ஓரளவுக்கு பொருளாதாரம் ரொட்டேட்லயே இருந்துகிட்டு இருக்கும். கையிலையும் நிக்காது. அதே சமயத்துல பொருளாதாரம் வரவு இல்லாமலும் இருக்காது. அப்படியே வரும், அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு 6ல இருக்கிற குரு ஒரு ஃபேவரான பலன்களை கொடுப்பாரு. எதிரிகள் வந்தாலும் தானாவே ஒதுங்கிடுவாங்க. உங்களை எதிர்க்கிறவங்க தானாவே ஒதுங்கிடுவாங்க. அடுத்து நம்ம பாக்குறது ஹெல்த் ரீதியா ட்ரபிள் வந்துகிட்டே இருக்கும், செலவு ஆகிட்டே இருக்கும். ஆனா அதுக்கான நிவர்த்தியும் உடனுக்குடனே கிடைச்சிட்டு இருக்கும். அது குரு 6ல இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பலன். அடுத்து சுக்கிரனோட இந்த மாதத்துல இணைகிறதுனால பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான செலவு ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளோட குழந்தை பாகியத்துல நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்துல உண்டு. அதே மாதிரி
பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தொடர் விரைய செலவு இந்த மாதத்துல ஏற்படலாம். ஏன்னா வந்து 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். பிள்ளைகளால நிறைய விரைய செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த தொழில், உத்தியோகம் இது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள சுமை அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஹெல்த் ரொம்ப டயர்ட் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு நிறைய பொறுப்புகளை கொடுத்து உங்களை இன்னும் பிரஷர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா கடன் வாங்கி ஏதாச்சும் பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோமா அப்படிங்கிற யோசனை வரும். அதே மாதிரி ஆல்ரெடி இருக்கிற ஒரு உத்தியோகத்தையோ ஒரு தொழிலையோ சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிற யோசனை வரும். இதெல்லாம் ஜீவனாதிபதி 6ல இருக்கும்போது டிஃபால்ட்டா ஏற்படும். மேலும் நீங்க உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல சக ஊழியர்களை அனுசரிச்சு பெறுறது நல்லது. ஏன்னா உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு மாதிரியான போட்டித்தன்மை மேலோட்டமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. நீயா நானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு போட்டித்தன்மை இருக்கும். அதை நிறைய பேர் ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் சகிப்பு தன்மையோட எல்லாரையும் கொஞ்சம் அனுசரிச்சு பெறுறது நல்லது. தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில சுமை இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான ஃபேவரான காலகட்டம் இது கிடையாது. அதில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டு பண்ணுங்க. இப்போதைக்கு எதுலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். உணர்ச்சி வசப்பட்டு தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அவசர முடிவுகள் எதுவும் எடுக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தது சூரியன் புதன் இணைவு 7ஆம் இடத்துல இது கல்விக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சூரியன் புதன் இணைவு புதன் ஆதித்ய யோகமா ரியாக்ட் ஆகி மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சார்ந்த வகையில் இருக்கிற தொய்வுகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுத்துரும். படிப்பு சார்ந்த வகையில் இருந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுத்துரும். எனவே படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த மாதத்துல நல்லா பிரைட்டாவே இருக்கு. படிப்பு சார்ந்த விஷயம்லாம் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜா நல்ல ஸ்கோருக்கு எடுத்துட்டு போயிடும். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாணவ மாணவிகளுக்கு பய உணர்வு அதிகரிக்கும். அந்த பயத்தோட கூறு அப்படியே அவங்களை இயக்கிக்கிட்டே இருக்கும். எனவே கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் ஓரளவுக்கு சிறப்பாவே இருக்கு. எதுவும் பெரிய அளவுல நெகட்டிவா இல்ல. அடுத்த திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அஷ்டமாதிபதி 7ஆம் இடத்துல இந்த மாதத்துல 16 தேதி வரைக்கும் இருப்பாரு. எனவே இந்த மாதத்துல முதல் 16 நாட்கள் திருமண முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. முதல் 16 நாட்கள்ல இந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில தண்ட விரைய செலவுகள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டு பண்றது நமக்கு ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி இந்த நேரத்துல வரன் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் கொஞ்சம் நீங்க பார்த்து பண்ணணும். இந்த நேரத்துல மேக்சிமம் பார்த்தோம்னா பொருத்தம் இல்லாத வரன்கள் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு விஷயத்துல கமிட்மெண்ட் ஆக வேண்டாம். கொஞ்சம் ஸ்லோவா இருங்க. 16ஆம் தேதிக்கு மேல இந்த திருமண முயற்சிகள்லாம் நீங்க வச்சுக்கிறது ஒரு சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதி எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தை வீக் பண்ணுவாரு. அது பேசிக்கான ஒரு ரூல். 7ஆம் இடத்துல டிராவல் பண்றதுனால திருமண முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வான தன்மைகளை கொடுக்கலாம். எனவே அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. அடுத்தது திருமண வாழ்க்கையை நம்ம அனலைஸ் பண்ணும்போது வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வாழ்க்கை துணையோட அடிக்கடி ஆர்குமெண்ட் ஏற்படுறதுலாம் வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட என்டையர் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். வாழ்க்கை துணையால நிறைய மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே வாழ்க்கை துணை சார்ந்த எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். 16ஆம் தேதிக்கு மேல இந்த பிரச்சனை, இந்த குழப்பம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தது நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது. 7ஆம் இடம் உங்களுடைய களத்திரம், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய நட்பு வட்டாரத்தை குறிக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம். இதுல அஷ்டமாதிபதி டிராவல் பண்றதுனால நண்பர்களோட கொஞ்சம் ஒத்து போகாத நிலை, நண்பர்களோட ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுறது, சோ அதுக்கெல்லாம் இப்போ அதிகமான சான்சஸ் இருக்கு. அதனால நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது நம்ம பார்க்கிறது வந்து ஹெல்த். அஷ்டம ஸ்தானத்துல கேதுவுடைய சஞ்சாரம். அதே மாதிரி 16ஆம் தேதிக்கு மேல வந்து பார்த்தோம்னா அஷ்டமாதிபதி அஷ்டமத்திலே வந்து ஆட்சி ஏறாரு. அதுவும் கேதுவோட வந்து இணையறாரு. இது வந்து டோட்டலா குற்றம். டோட்டலா அது அவ்வளவா சிறப்பான பலன்களை கொடுக்காது. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்ல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருங்க. நான் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்க வேண்டாம். குறிப்பா உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான பிணிகள் ஏதாச்சும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் அந்த செரிமான பிரச்சனை, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கழிவு நீக்க உறுப்புகள் ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படுறது, இந்த வண்டி வாகனத்துல பயணிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. வண்டி வாகனத்துல பயணிக்கும் போது உங்க பிரைவேட் பாட்டில் அடிபடுறதுலாம் வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா நிதானமா டிராவல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும். சாப்பிடுற உணவு ஃபுட் பாய்சன் ஆகிறதுலாம் வாய்ப்பு இருக்கு. அதனால சுத்தமான ஆரோக்கியமான உணவுகள் அதிகமா எடுத்துக்கோங்க. உங்களுடைய உடலுக்கு தீங்கு தரக்கூடிய உணவுகள் எல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப ஹைப்பர் ஃபோக்கஸா இருக்கணும். அதே மாதிரி அஷ்டமாதிபதி அஷ்டமத்திலே இருக்கும்போது மன உளைச்சல கொஞ்சம் கடுமையா கொடுக்கும். அதனால தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசிச்சு உங்க மனசுல போட்டு உங்களுடைய மன ஆரோக்கியத்தை நீங்களே பாதிக்கிற மாதிரி பண்ணிக்காதீங்க. மன ஆரோக்கியத்தை கொஞ்சம் தக்க வச்சுக்கோங்க. எதை பத்தியும் ஓவரா திங்க் பண்ண வேண்டாம். இந்த மாதத்துல அப்படியே கொஞ்சம் நியூட்ரலா அப்படியே கடந்து வந்துருங்க. எதையும் காதல போட்டு ரொம்ப யோசிக்காதீங்க. அது உங்களுக்கு பெரிய மன உளைச்சல கொடுக்கிறது வாய்ப்பு இருக்கு. எனவே உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல இந்த மாதத்துல பர்டிகுலரா கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது.
அடுத்தது நம்ம பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி பிளஸ் வந்து 11ஆம் அதிபதி செவ்வாய் பாகியத்துல இருக்காரு. சோ அது ரொம்ப ஒரு நல்ல அமைப்பு தான். தங்க அணிகலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யோகம் ஏற்படும். தங்க அணிகலன்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதை இந்த மாதத்துல வாங்கலாம். அதே மாதிரி இந்த வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம் உண்டு. நிலபுலம் வாங்குறதுக்கான யோகம் உண்டு. ஏன்னா 4ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல. இந்த அமைப்பு வரும்போது பொதுவா பார்த்தோம்னா நிலபுலம் உங்களுக்கு தேவையான பொருட்கள் ஏதாச்சும் வாங்குறது, ஏதோ ஒரு விதத்துல உங்களுடைய வருமானத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்றது, குறிப்பா தங்க அணிகலன்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சோ அதுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. அதே போல தாய் தந்தையாரால ஏற்பட்ட இந்த மன வருத்தமான சூழ்நிலை இப்போ ஓரளவுக்கு நியூட்ரல் ஆயிடும். தாயாருடைய முழுமையான ஒத்துழைப்பு, ஒரு அன்பு அதெல்லாம் இப்போ கிடைக்கும். தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள அவருடைய உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா செவ்வாய் வந்து பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல இருக்கும்போது தந்தைக்கு கோபம் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிபி சம்பந்தமான விஷயம், ரத்தம் சம்பந்தமான விஷயம், இதுல ஏதாச்சும் பிரஷர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவருடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. அதே மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவு கணிசமா இருக்கும். ஆனா வந்து செலவு தாறுமாறா இருக்கும். எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதை தாண்டிய செலவு இந்த மாதத்துல இருக்கும். ஆனா பொருளாதார வரவு இருக்கும். உங்களுடைய தேவைகள்லாம் நிறைவாகும். நீங்க வெளியில கொடுத்த பணமும் இப்போ கைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கு. ஆனா செலவை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மாத்தி மாத்தி ஏதாச்சும் செலவு வந்துகிட்டே இருக்கும். குறிப்பா மருத்துவ செலவு அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்துல கொஞ்சம் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இருக்கணும். ஓவராலா இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிளானட்டரி பொசிஷன்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு ஆவரேஜா ஸ்கோர் பண்ணிருக்கு. ஆனா செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பரவாயில்ல. செகண்ட் ஹாஃப்ல ஹெல்த்ல மட்டும் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா வந்து சூரியன் வந்து ஆட்சி ஆயிடுவாரு அஷ்டமத்துல. செகண்ட் ஹாஃப்ல ஹெல்த்தை மட்டும் நீங்க கேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய பார்ட்னர் ரிலேட்டடான விஷயம், அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் என்டையரா நீங்க கவனமா இருக்கணும். ஆனா செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ஓரளவுக்கு நியூட்ரலா எடுத்துட்டு வந்துரும். உங்க ஹெல்த்தை மட்டும் நீங்க கொஞ்சம் பராமரிச்சுக்கிட்டீங்கன்னாக்கா இன்னும் ஒரு சுபத்துவமான பலன்களை கொடுக்கும். மன ஆரோக்கியத்தை பாதிக்காத அளவுக்கு உடைய செயல்பாடுகள்லாம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. உடைய இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. உங்க மைண்டை ப்ரிப்பேர் பண்ணுங்க. மெடிடேஷன் பண்ணுங்க. அது உங்களுக்கு என்ன ஒரு நிறைவான ஒரு பலன்களை பெற்றுக் கொடுக்கும். எனவே இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஓவர் திங்க் எதுலையும் பண்ணாதீங்க. அப்படியே நீங்க மட்டும் நகர்ந்துகிட்டே இருங்க. அதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவா இதெல்லாம் நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதோ அதை தானாவே உங்களுக்கு பாசிட்டிவா கன்வெர்ட் ஆயிடும். நீங்க எதுவுமே பண்ணாம ஜஸ்ட் நீங்க பொறுமையா இருந்து நீங்க நகர்ந்து வந்தாலே போதும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த பொது பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரக அமைப்புகள், உங்களுடைய தசா புக்தி அந்தரம் இதை பொறுத்து நிச்சயமாக மாறுபடும். உங்களுக்கு ஒரு சுப தசை நடந்துகிட்டு இருக்கு, ஒரு யோகமான தசை நடக்குது அப்படின்னா இந்த கோச்சாரத்தால உங்களுக்கு பெருசா எந்த ஒரு இம்பாக்டும் ஏற்படாது, எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. அதை சப்ஜெக்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா அந்த கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. எனவே உங்களுடைய தசா புக்தி அந்தரத்தை பொறுத்து இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு அக்யூரசியான ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளுக்கும் வர வேண்டாம். உங்களுக்கு நல்ல தசை நடக்குதா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க. நல்ல தசை நடந்துச்சுன்னா கோச்சாரத்தால ஏற்படக்கூடிய நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் மேஜரா உங்களை பாதிக்காது. தைரியமா இந்த விஷயத்திலயும் நீங்க இறங்கலாம். அதுவே உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணணும். சோ இதை தான் நீங்க சப்ஜெக்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். தசா புக்தி பொறுத்து இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு, ஒரு புரிதல் கிடைக்கும். அதே மாதிரி நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி ராசி, லக்னம், நட்சத்திரம் இதுக்கான பொது பலன்களை ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் இருக்கும் போது அதை செக் பண்ணி பாருங்க. உங்களை பற்றிய, உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் அந்த பதிவுகளை பார்க்கும்போது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி இதெல்லாம் ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு. ஸோ டைம் இருக்கும்போது அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.